உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நிறைய நாள் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்களேன். ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே அமெரிக்காவில் ஒரு தேர்தல் ஒன்று வருது. அமெரிக்க அதிபராக யார் வந்திருக்கா? ட்ரம்ப் வந்திருக்கிறாப்புல. அவர் வந்த உடனே அவருடைய 3 முக்கிய கோட்பாடுகளில் ஒன்று, வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டது என்னவென்று சொன்னால், எங்கெல்லாம் போர் நடக்கிறதோ அங்கெல்லாம் ட்ரம்ப் இருப்பார். ட்ரம்ப் இருக்கக்கூடிய இடத்தில் போர் இருக்கும் என்பதல்ல, போர் நிறுத்தம் இருக்கும் என்பதை வெள்ளை மாளிகை ரொம்ப ஆதாரபூர்வமாக வெளியிட்டது. அதனுடைய அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரையும் நிறுத்துவதாக இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதன் வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்த உடனே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு அமெரிக்க அதிபரும் அமெரிக்க துணை அதிபரும் ஒரு ஹாலில் உட்காந்து பேசுகிறாங்க. லைவ் ஸ்டுடியோ. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அப்படியே அமெரிக்க செய்தி ஊடகங்களும் சரி, டிவி சேனல்களிலும் சரி லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கேள்வி கேட்குறான், அவன் பதில் சொல்கிறான், அவன் பதில் சொல்கிறான், இவன் கேள்வி கேட்குறான். இப்படி லைவாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சேனலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கொஸ்டின் கேட்குறாப்புல. என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, இல்லை நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க ஜெலன்ஸ்கி அவர்களேன்னு சொல்கிறாங்க. அவங்க பேசுனது இங்கிலீஷில், நம்ம பேசுனது எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டு ஒரு 2-3 சேர்த்து சொல்லுவோன்னு வைங்களேன். நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க, ரஷ்யா உங்களை அடிக்க வர்றப்ப கொஞ்சம் நீங்கள் நின்று நிதானமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜெலன்ஸ்கி அதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், இல்லை நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற பொழுதே எங்களிடம் இழப்புகள் அதிகமாக இருந்தது. நாங்கள் கண்ணை முழிச்சு பார்க்கறதுக்குள்ள டபார் 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 டபார்னு பாம்பை போட்டு ஒரு பெரிய மருத்துவமனை, பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விடுதி, குழந்தைகள் தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசிரமம், இதுக்கு பக்கத்துலலாம் குண்டுகள் விழ ஆரம்பித்த உடனே நாங்களும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துவிட்டோம் என்று சொன்னார். இப்படியே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் முத்துது பேச்சுவார்த்தை. முத்துதுன்றதை விட முட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் போரிலே எப்பொழுதோ மாண்டிருப்பீர்கள் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்றாப்ல. அப்ப ஜெலன்ஸ்கி கேட்கிறாப்ல, வாட் யூ மீன் பை தட்? அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா எங்களால போர் செய்ய முடியாதா? ரொம்ப சாதாரணமா ஒரு கேள்வி கேட்கிறாப்ல. எங்களுடைய அணு ஆயுதங்கள் இல்லை என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு அணு சம்பந்தமான ஆயுதங்களை, போர் கருவிகளை கொடுக்கவில்லை என்று சொன்னால், நான் சொன்னது நடந்திருக்கும் என்று சொல்லி வைஸ் பிரசிடென்ட்டும் ட்ரம்ப்பும் ஆணித்தனமா சொல்றாங்க. ஜெலன்ஸ்கிக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் பரிவு, கொஞ்சம் இரக்கம், டாக் அப்படியே கட் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டாப்ல, அவருடைய சொந்த நாட்டுக்கு. மேட்ரு எங்க தெரியுமா ஆரம்பிக்குது? சொந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி பர்சனலா எந்த ஒரு பத்திரிகையாளர்களையும் சந்திக்காமல் நான் ட்ரம்பை திருப்பி பார்க்க போறேன்றதுக்காண்டி வேகமாக திருப்பி தனியா ஒரு ஃபிளைட் எடுத்து நேரா ட்ரம்ப் கிட்ட நிக்கிறாப்ல. அடுத்த 2 நாள் கழிச்சு கோபப்பட்டு போன மனிதர். ட்ரம்ப்கிட்ட எல்லாத்தையும் பேசி முடித்ததுக்கு பின்பு ஜெலன்ஸ்கி வெளியே வந்தவுடன் ஒரே ஒரு வார்த்தை பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னாராம். என்ன தெரியுமா? எதற்காக இப்படி அவசர அவசரமாக ட்ரம்பை பார்க்க வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது, 2 நாட்கள் நான் என்னுடைய செயல்பாடுகளையும் என்னுடைய வார்த்தைகளையும் எனக்குள்ளே தியானித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னாராம். அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அப்படியே சொல்லுது, ஐ மெடிடேட்டட் அப்பான் வாட் ஐ ஸ்போக் வித் மிஸ்டர் ட்ரம்ப். கைகளை தட்டி கொள்ளுங்களேன், நான் எதுக்குன்னு சொல்றேன். ஒரு மனிதன் செய்த தவற்றை 2 நாட்கள் கழித்து அதை உள்ளார்ந்த விதத்தில் தியானித்து தன்னுடைய ஓய்வு நேரத்தில் வெளிவருகிறான் என்று சொன்னால், 2 நாடுகள் கூட இணைவது என்பதுதான் இன்றைய கால சூழலில் மிகப்பெரிய சாத்தியம். மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, ரஷ்யா எங்க கிடக்கு, உக்ரைன் எங்க கிடக்கு, உக்ரைன் எங்க கிடக்கு, அமெரிக்கா எங்க கிடக்கு? 2 நாட்கள் ஆழமாக தியானித்ததால் ஒரு மனிதன் தானாக முன்வந்து ட்ரம்பிடம் சாரி கேட்கிறாயா? இன்னைக்கு பெரும்பாலான சண்டைக்கு காரணம் உட்காந்து யோசிக்க மாட்டேங்கிறோம், யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் பிரச்சனை. ஆமா தானே? ஆமா தானே? இன்னைக்கு கணவன் மனைவியை தாக்குகின்ற பொழுதும், அடிக்கின்ற பொழுதும், விவாகரத்து வாங்குகின்ற பொழுதும், ஐயோ பிள்ளைங்க என்ன ஆவாங்களேன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தேன்னா நீ ஏன் போய் விவாகரத்து கோர்ட்ல நிக்கிற? மனைவி கணவனை அடிக்கின்ற பொழுதும் அப்படிதானே? இல்ல, கணவன் மனைவியை அடிக்கின்ற பொழுதும்
அல்லது மனைவி கணவனை அடிக்கின்ற பொழுதும் ஐயோ என்னுடைய மனைவியை நான் அடிக்கின்றேனே என்று ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாய் என்று சொன்னால், உள்ளார்ந்த விதத்தில் தியானித்து பார்த்தாய் என்று சொன்னால், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டேர்முக்கே வருவோமே, தியானித்து பார்த்தாய் என்று சொன்னால் மறுமலர்ச்சி ஏற்படுமே. இன்னொரு எக்ஸாம்பிள் பிராக்டிக்கலா போன வாரம் நடந்தது சொல்லட்டா. கடலூர் பக்கத்துலயோ விழுப்புரம் பக்கத்துலயோ ரயில்வே கேட்டு வந்து மூடாம போனதுல ஒரு வேன் ஒன்னு போயிருச்சு, அப்படிதானே? அந்த வேன்ல மொத்தம் 3 குழந்தைங்க செத்து போனாங்க. 2 பேர் +1 +2, ஒரே குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. பாடி வீட்டுக்கு போன உடனே அப்பா கதறாரு. மொத்த நியூஸ் சேனல் அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அவங்க அப்பா கதறி என்ன தெரியுமா, பணத்தை பார்த்து அடிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஓட்டுன டிரைவரும் திறந்து வச்ச கேட்டு இவனும் என் கையால வெட்டுப்பட்டு சாவான்னு சொன்னாரியா? வேதனையில, கோபத்துல, என் பிள்ளைகளை இழந்துட்டோமோன்ற ஒரு தாகத்துல அப்படியே பணத்து மேல அடிச்சு சொன்னான் அந்த அப்பா. அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த நேரத்துல யாருமே முடியல. சத்தம் போட்டு பேசிய அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய அளவில் ரெக்கார்டா மாறிக்கொண்டே இருந்தது. 2 நாட்கள் கழித்து அதே தந்தை சொன்னார், என்ன தெரியுமா, நான் டிரைவரையும் மன்னிக்கிறேன், கேட் கீப்பரையும் மன்னிக்கிறேன், அவனை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. ஒரு நாடு இணைவதற்கு 2 நாட்களினுடைய தியானமாக மிகப்பெரிய அவசியமாக மாறுகிறது. ஒரு குடும்பம் இணைவதற்கு 2 நாட்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் கொலை பண்ணன அல்லது தவறாக பேருந்தில் ஆக்சிடென்ட் ஆக்கப்பட்ட அந்த குடும்பம் கூட மனிதாபிமான உள்ள குடும்பமாக மாறுகிறது. யோசிக்க மாட்டேங்கிறோம் பிரியமானவர்களை. யோசித்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு வேறுபாடும் நம்மிடம் இருக்காது. உண்மை உண்மை உண்மை. எனக்கு இந்த பவுலடியார ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டே எனக்கு பிடிக்கும். அவரை நல்லா படிப்பாராம், செம இன்டெலிஜென்ட்டா, எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு வச்சிருப்பாப்லையாம். எந்த லா எந்த கேள்வி கேட்டாலும் கமாலியர்களிடம் பயிற்சி பெற்ற அடுத்த நிமிடத்திலிருந்து அப்படி விஷயத்தை கக்குவாப்லையாம். ஆள் ரொம்ப குட்டையா தான் இருப்பாப்லையாம். பவுலடியார் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு தவணை வெட்டுறதுக்கு முன்னாடி உட்கார்ந்து யோசிக்கல. கிறிஸ்துவை ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிடம் வெட்டுறாப்புல. வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சிருந்தாப்புலன்னு வைங்களேன், இன்னைக்கு பவுலடியார் வேற லெவல்ல இருந்திருப்பாப்புல. முதல் பக்கம் உள்ள தோசை எல்லாமே ரத்தமும் சதையும் வாளும் வேலும் தான் நிக்குது இல்ல. 2வது பக்கம் இன்னொன்னு நடக்குது, என்ன தெரியுமா? உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு கடவுள் 3 நாள் குருடனாக மாற்றுகிறார். ஆமாவா இல்லையா? ஆமா ஆமா. யார் நீ? நீ என்னை துன்புறுத்தும் ஆண்டவர். எதுக்காண்டி என்ன குருடனாக்குன? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்ப சொல்லுவ? 3 நாள் உள்ள போயிட்டு வாடா. நல்லா யோசித்து பாருங்களேன். இருட்டுக்குள்ளுதான் பவுலடியாரினுடைய மிகப்பெரிய இறையியல் வெளிப்பட்டது. 3 நாட்கள் உள்ள உட்கார்ந்து கண்ணு தெரியாம யாரா என்ன இப்படி ஆக்குனது, யாரா என்ன இப்படி ஆக்குனது, உள்ளார்ந்த தியானம், ஓய்வினுடைய நேரம். அப்படி வருகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? 3வது நாளைக்கு அப்புறம் அனானியா என்ற ஒருவரை கடவுள் அனுப்புறாப்லையா. அனனியா நேரா பவுலினுடைய வீட்டுக்கு போறாப்லையா. இங்க வாடா, உன்னை குருடாக்குனது கடவுள் தான் என்பதை இந்த 3 நாட்களில் நீ புரிந்து கொள்வாய். இருட்டுக்குள்ளதான் வெளிச்சம் வருன்றதுக்கு நான் இன்னொரு பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள் சொல்லட்டா. இப்போ உங்க கையில ஒரு பிளேட் பிரியாணி கொடுக்குறோன்னு வைங்களேன். அந்த பிரியாணியை நீங்க வந்து பக்கத்துல கொண்டு வந்து அப்படின்னு வந்து ஸ்மெல் பண்ணி வந்து பாக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்ணு மூடும். சும்மா பக்கத்துல அந்த பூ வச்சுட்டு இந்த அக்கா வந்திருக்காங்க, அந்த அக்கா பூவை பிரிக்கி வச்சுட்டு ஒரு தடவை மோந்து பாருங்களேன். மோந்து பார்க்கறப்ப மூக்கு விரியும், கண்ணு மூடும். ஏன் தெரியுமா? இருட்டுக்குள்ள மட்டும்தான் உண்மையான சுவையையும் உண்மையான வாசத்தையும் நாம் கண்டுபிடிக்க முடியும். இருட்டு நெகட்டிவிட்டியே கிடையாது, இருட்டு பாசிட்டிவிட்டின்னு சொல்றேன் நான். இது எனக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, பவுலடியாருக்கு மிகப்பெரிய தியாலஜி அது. 3 நாட்கள் இருட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆழமான விதத்தில் அற்புதமாக ஓய்வு நேரத்தில் தியானித்ததால் மட்டுமே கடவுள் யார் என்பதை பவுலடியார் தெரியப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா கடவுள் யாருன்னே தெரியாம முச்சுக்கிட்டு மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நம்ம தூங்குறதே லேட்டே. 1 மணி 2 மணி, 24 மணி நேரமும் மொபைல், 24 மணி நேரமும் பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, பாரதி கண்ணம்மா, பிக் பாஸ், இனியா, இலக்கியா, சிறகடிக்க ஆசை. ஐயோயோ ஐயோயோ, அதுதானே ஓடுது உள்ள, அதுதானே ஓடுது. யோசித்து பாருங்களேன், எதெல்லாம் பல்லு காமிக்குதோ அதெல்லாம் பக்காவா நாடகம் பார்க்குதுன்னு அர்த்தம். அப்படிதானே? எப்படி காமிக்கிறீங்க பல்லல? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். ஒரே ஒரு விஷயம் தான் பிரியமானவர்களே, ஆழமாக சிந்திப்பதற்கு ஓய்வு நேரம் மிகப்பெரிய அவசியம், மிகப்பெரிய அவசியம். ஆனா நீ சிந்திச்சு அடுத்து செயல்படுறப்போ நாடு இணையுது, வீடு இணையுது, பகையாளி கூட்டாளியா மாறுறான், கூட்டாளி மிகப்பெரிய பாசக்கார உறவுக்காரனாக மாறுகிறான்.
பவுலடியாரினுடைய வாழ்க்கையில் அந்த 3 நாட்கள் நடந்தது. அது மட்டும் தான் பிரியமானவர்களே. யார் என்ன குருடாக்குனது, யார் என்ன குதிரை ஓட்டாம விட்டது, யார் 4 பேத்த வெட்டாம அனுப்புனது, கடவுளா கடவுளா கடவுளா. அப்ப கடவுள் இவர் தாண்டான்னு சொல்லி 4வது நாள் ஓட ஆரம்பிக்கிறான். கூடையில இருந்து இறங்கி வேற லெவல்ல இன்னைக்கு திருச்சபையினுடைய தூணாக மாறுகிறார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. நான் தான் சொல்றேன் பிரியமானவர்களே, யார் ஒருவர் தன்னுடைய லைஃப்ல ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப ஆழமாக சிந்திக்கிறார்களோ, தியானிக்கிறார்களோ. எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரெகலெக்ஷன் ரெட்ரீட் நடக்கும். ரெட்ரீட்ல முதல் நாள் அது ஏ வர்றாங்க, பி வர்றாங்க, சி வர்றாங்க, டி வர்றாங்க, பிஷப் வர்றாங்க. யார் வந்தாலும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? இந்த 5 நாட்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். 2வது சென்டென்ஸ் என்ன தெரியுமா? கடவுள் யார் என்பதையும் நீங்கள் யார் என்பதையும் இந்த 5 நாட்களில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாயிண்ட் எங்க தெரியுமா நிக்குது? நீ அமைதியா இருந்தா மட்டும்தான் கடவுள் யார் என்பதை தெரியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதை ஆழமாக சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம ஃபாலோ பண்ணல. 2வது விஷயம், மூத்தவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் அது. படார்னு ஒரு ஆள் கோபப்படுறப்ப டப்புன்னு நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? கொஞ்சம் நிதானமா இருடா, கோபப்படாதே, கொஞ்சம் அமைதியா இருடு. நீ அந்த 2 நிமிஷம் அமைதியா ஆயிட்டேன்னு வையேன், 3வது நிமிஷம் உன்னுடைய வாழ்க்கையில வேற மாதிரி லைஃப் நடந்து போகும், கடந்து போகும் பிரியமானவன், கடந்து போகும். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியுமா? என்னை சேர்த்து தான் சொல்றேன். இந்த சிவில் ஃபீல்ட்ல இருக்கல மானங்கனியமா கோபம் வரும். இந்த கொத்தனார் கூடயும் இவங்க கூடயும் என்ன பண்றது? அமைதியா இருக்கவே முடியாது. இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு எனக்கும் ஒரு மிகப்பெரிய பாடம்னு சொல்றேன். கோபப்படுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் சைலண்டா இரு. வாழ்க்கை வேற மாதிரி மாறும் என்பது ஓய்வு நேரத்தில் அன்னை மரியாவினுடைய உள் தியானத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக கூட இருந்திருக்கலாம் பிரியமானவர். அன்னை மரியாதை எப்பெல்லாம் தியானம் பண்ணாங்க தெரியுமா? 2 இடத்துல தான். ஒன்று, இயேசுவை பத்தி மற்றவங்க பேசுறப்போ அன்னை மரியாள் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தாளாம். எப்ப தெரியுமா? குடில்ல இடையர்கள் சொல்றப்போ, இவரை பத்தி அப்படிலாம் எங்களுக்கு செய்தி வந்தது, நாங்க வேகமாக ஓடி வந்து பார்த்தது அனைத்தும் அப்படியே நடந்தது, அப்படியே இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அன்னை மரியாள் இடையர்கள் வெளியே போனதுக்கு அப்புறம் அத்துணையும் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பத்தி அடுத்தவங்க பேசுறப்போ அன்னை மரியாள் சிந்திக்கிறாப்ல ஆழமாக. 2வது எப்ப தெரியுமா அன்னை மரியாள் சிந்திப்பாப்ல? இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம். இயேசு யாரை பத்தி பேசுறாரோ, யாருக்கிட்ட பேசுறாரோ அதை பத்தி சிந்திக்கிறாப்ல. ஆக இயேசுவை பத்தி யாரு பேர் பேசுறாங்களோ அதை நினைச்சு சிந்திக்கிறாப்ல. இயேசு யாருக்கிட்ட கோவில்ல உட்கார்ந்து அந்த மறைநூல் அறிஞர்கள் அவங்க இவங்க கிட்ட பேசுறப்போ அத்துணையும் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார். அப்ப இயேசுவை பத்தி பேசுறப்ப சிந்திக்கிறாப்ல, இயேசு யாருக்கிட்ட எல்லாம் பேசுறாங்களோ அதை பத்தி சிந்திக்கிறாப்ல. ஆக மொத்தம் அன்னை மரியாளினுடைய மொத்த சிந்தனை இயேசு 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 மட்டும்தான். கைகளை தட்டி அன்னை மரியாளுக்கு. அன்னை மரியாள் அப்படி என்ன இயேசுவை பத்தி சிந்திச்சாப்ல அப்படின்னு சொன்னா நான் தியாலஜிக்கலா பேச வரல. அன்னை மரியாளினுடைய ஓய்வு நேரத்தில் இயேசுவை பற்றி சிந்தித்த அன்னை மரியாளினுடைய ஒரே ஒரு விஷயம் என்னவாக தெரியுமா இருந்திருக்கும்? என் புள்ள என் கூட இருக்கணும். ஒரு பெத்த தாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏக்கம். இதுல இறையியல் கிடையாது. தியாலஜியன்ஸ் நிறைய எழுதி வைப்பாங்க. கடவுளினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே 33 வயசுல இவர் கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்றது அன்னை மரியாள் சிந்தித்தது என்பது 2வது விஷயம். ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு சாதாரண தாய் ஓய்வு நேரத்துல தாம் பிள்ளைய பத்தி என்ன நினைப்பா தெரியுமா? 33 வயசுக்குள்ள 30 வயசுக்குள்ள என் பிள்ளை என்ன விட்டு போயிருவான், நான் இவன் என் கூடவே இருக்கணும்னு சிந்திச்சிருப்பேன் நினைச்சிருப்பாப்ல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு செமினரிக்கு அனுப்புறப்போ, சிஸ்டர்ஸுக்கு அனுப்புறப்போ, ஐயோ என் பிள்ளை ஒரு வருஷத்துல சிஸ்டரா போயிருமே, வீட்டுல இருக்காதே, கரிசோறு போட்டு கொடுக்கணுமே, ஐயோ என் பையன் சாமியாரா போயிருவானே, வீட்டுல இருக்க மாட்டானே, அடுத்த வருஷத்துல இருந்து அவனை நல்லா பாத்துக்கணுமே இந்த 1 வருஷம் ஃபுல்லா. எல்லா தாய்மார்களுக்கும் உள்ள அதே நிலைமை தான் அன்னை மரியாளுக்கு. 30 வருஷம் முடிய என் பிள்ளை என் கூட இருக்கிறான், அவனை நான் நல்லா பாத்துக்கிறேன். இதுதான் அன்னை மரியாளினுடைய ஓய்வின் நேரத்துல அவள் செய்த மிகப்பெரிய தியானமாக இருந்திருக்கும். பிள்ளைய விட்டுறக்கூடாது, என் பிள்ளைய விட்டுறக்கூடாது. 30 வயசுக்கு அப்புறம் என்ன நாள் நடக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. 30 வயசு முடிய என் பிள்ளை என் கண்ட்ரோல், என் பிள்ளையினுடைய கண்ட்ரோல்ல நானு இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆபிரகாம் 75 வயசுல கடவுள் ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கிறாப்ல. அழைப்பு கொடுத்த ஒரு 2வது வரி 3வது வரியிலேயே தெளிவா சொல்றாப்ல. என்ன தெரியுமா சொல்றாப்ல? உன்னுடைய சந்ததியை விண்மீன் மணலை போல நான் பெருக்க செய்வேன். சொல்றாப்ல இல்லையா? சொல்றாப்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வருஷமே நீ சாராவுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கணும். குழந்தைய கொடுத்துருக்கணுமா வேணாமா தாயி? ஆமா.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், உன்னுடைய சந்ததியை நான் விண்மீன்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் பெருக்க செய்வேன்னு சொன்னா, 76வது வயசுலயே ஆபிரகாம் வயசுக்கு இருக்கிறப்பவே ஆட்டோமேட்டிக்கா சாராவுக்கு ஒரு குழந்தை வந்திருக்கணுமே. ஆபிரகாமுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை ஆகார் வழியா எத்தனை வயசுல தெரியுமா பிறக்குது? 86. ஆபிரகாமுக்கு ஒரிஜினல் ஒய்ஃப் சாரா வழியா குழந்தை பிறந்ததனுடைய ஆபிரகாமினுடைய வயசு எவ்வளவு தெரியுமா? 100. 75 வயசுல கடவுள் பிராமிஸ் பண்றாராம், 86ல ஸ்டெப்னி வழியா ஒரு குழந்தை, 100 வயசுல ஒரிஜினலா ஒரு குழந்தை. பேரு இஸ்மாயில், இந்த பக்கம் பேரு ஈசாக்கு. இல்ல அப்ப 75ல இருந்து 86, 11 வருஷமா ஆபிரகாம் செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடவுளே எனக்கு குழந்தைய கொடு, கடவுளே எனக்கு குழந்தைய கொடு, கடவுளே எனக்கு குழந்தைய கொடு. இல்ல கடவுளை 24 மணி நேரமும் 75 வயதிலிருந்து தியானித்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டுமே 86ல அவருக்கு ஒரு குழந்தை. பிரியமானவர்கள், 86ல இருந்து 100 முடிய அடுத்து தியானிக்கிறார் பாரு. அமைதியான நேரம் அனைத்திலும் அனைத்திலும் ஆண்டவன் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவனினுடைய பவர்ல எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரிஜினலா எனக்கு இன்னொரு பிள்ளை வேணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். 86க்கு அடுத்து 100 வயசுல ஈசாக்கு பிறகுறாயா. ஆபிரகாமினுடைய அப்ப 25 வருடம் முழுவதும் அவரினுடைய அமைதியினுடைய நிலை, அவரினுடைய உள்ளார்ந்த மனதினுடைய தியானம், எப்படியும் எனக்கு கடவுள் கொடுத்துருவாரு. அதுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஆபிரகாமும் அபிமலைக்கும்னு சொல்லி ஒரு திருவிவிலிய பகுதி ஒன்று இருக்குது. அந்த அபிமலைக்கு யாருன்னா ஒரு நாட்டினுடைய அரசனா. ஆபிரகாமுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, எப்பெல்லாம் சாராவை கூட்டிட்டு அடுத்த நாட்டுக்கு போறானோ அப்பெல்லாம் தங்கச்சியா மாத்திருவாப்புல. யார ஒய்ஃப. ஏன் தெரியுமா? சாரா ரொம்ப அழகா இருப்பாப்லையா. அரசன் எவனாச்சும் என் பொண்டாட்டியை இழுத்துட்டு போயிட்டானா எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா வம்பா போயிடும், 75க்கு அப்புறம் நான் எங்க போய் கல்யாணம் முடிக்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே சாராவை தங்கச்சியா மாத்திருவாப்ல. சாரா தங்கச்சின்னு தெரிஞ்ச உடனே அபிமலைக்கு சாராவை தூக்குறான். சாராவை தூக்குன அடுத்த நொடி கடவுள் ஆபிரகாமிட்டல்ல அபிமலைக்கு வர்றாப்ல. நீ தூக்குனது ஆபிரகாமினுடைய தங்கச்சி அல்ல, ஆபிரகாமினுடைய மனைவி. மரியாதையா கொண்டு போய் விடலன்னா ஒட்டு மொத்தமா எல்லா பேத்துக்கும் சோழியை முடிச்சிருவேன். யாருக்கிட்ட? ஆபிரகாமுக்காண்டி அபிமலைக்கு கிட்ட போய் சண்டை போடுறாப்லையா நம்மால. அப்ப ஆபிரகாம் எந்த அளவு கடவுளை நேசித்தார், தியானித்தார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்காண்டி கடவுள் போய் சண்டை போடுறார் பாரு. இன்னைக்கு நம்மளும் தான் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறோம், நம்மளும் தான் கல்யாணம் முடிச்சு கஷ்டப்படுறோம், நம்மளும் தான் வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறோம். என்னைக்காச்சும் நமக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஓனர்கிட்ட போய் நம்ம கடவுள் சண்டை போட்டிருக்காரு? ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தியானிக்கிறான் பார். ஏன் கடவுள் 75ல கொடுக்கலன்னா என்ன, 76ல கொடுப்பாரு, 76ல கொடுக்கலன்னா என்ன, 78ல கொடுப்பாரு, 78ல கொடுக்கலன்னா என்ன, 80ல கொடுப்பாரு. அடாடாடாடா 86ல கொடுத்துட்டாப்ல, இனி 100ல கொடுத்தாலும் நான் கடவுளை தியானித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி தியானித்ததால் மட்டுமே விசுவாசத்தினுடைய தந்தை. பிரியமானவர்களை, கைகளை தட்டி. இன்னைக்கு நம்மளுக்கு 13ல கல்யாணம் அல்லது 18ல கல்யாணம், நமக்கு இல்ல உங்களுக்கு 18ல கல்யாணம் 20ல கல்யாணம் அப்படின்னு வந்து சொன்னா 21ல குழந்தை வரலன்னா முதல்ல தூத்துறது யார தெரியுமா? என்ன இந்த பரலோக மாதா கோயிலுக்கு வந்தோம், இந்த அம்மா கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டேங்குது, அதனால நேரா ஜோசியரை பார்க்க போனோம் சாமி. இல்ல ரைட், பக்கத்து வீட்டுக்காரி சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னா, கொஞ்சம் அமைதியாயிரு. ஏன் கடவுள் இவ்வளவு பவர்ஃபுல்லா பின்னாடி செயல்பட மாட்டார்னு உட்கார்ந்து யோசிக்கிறான். ஆபிரகாம் யோசித்தாராம். பிரியமானவர்கள், ஆபிரகாம் கடவுள் அபிமலை கிட்ட ஒன்னு சொல்லுவாப்ல, என்ன தெரியுமா? இப்ப நீ பொழைக்கணும்னா ஆபிரகாம் உனக்காண்டி என்கிட்ட வேண்டணும், அவன் வேணா மட்டும்தான் நான் உன்னை காப்பாத்துவேன், இல்லாட்டின்னு வச்சுக்க ஒட்டுமொத்த சந்ததியும் குப்பையில தூக்கி போட்டுருவேன்னு சொல்லுவாப்ல. எப்படி பாருங்களேன், அவர் சொல்லி இவர் கேட்பாராம். வழக்கமா ஆண்டவர் சொல்லி தானே ஆபிரகாம் கேட்கணும். அப்படியே மாறுது பாரு ட்ராக். அவன் பிரேயர் பண்ணுனான்னு வையன், மொத்தமா உன் சோழியை முடிச்சிருவோம்டா, கருவா அறுத்துருவோம்டா பாப்ல கடவுள். இல்ல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? யோனான்னு ஒருத்தவர் இருப்பாரு. யோனா இருப்பாரா இருக்க மாட்டாரா? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. எத்தனை அதிகாரம் இருக்கு யோனா சொல்லுங்க பாப்பேன் டப்புன்னு. 4. ரைட்டு, நல்ல வேலை மோதிரம் கொடுக்கலாம்னு நினைச்சேன், வாயை திறந்து சொல்லல. அப்ப 4 அதிகாரம் இல்ல, 4 அதிகாரம் 40 செய்தியை சொல்லும் யோனாவினுடைய புத்தகம். வேற லெவல் புத்தகம். நினிவே நகரத்துக்கு போனோம், யோசிக்கிறாப்புல யோனா, போமாட்டேன்னு. ஏன்டா போமாட்டேன்? நான் போய் சொல்லுவேன்,
எப்படியும் நீர் மன்னிச்சு விட்டுருவீரு. ஏடா நான் மன்னிக்க மாட்டோம்டா, அவனுக்கு பண்ற பாவம் அப்படிடா, மொத்தமா ஊரவே தீக்கரை ஆக்கிடுவேன்டா, ஒன்னும் யோசிக்காதரா. இல்ல நான் யோசித்து பார்த்து தான் கடவுளை சொல்றேன். யோனா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, சும்மா அந்த பெரிய குருக்கள்லாம் சொல்லுவாங்க யோனா தீர்க்கதரிசி இல்ல, யோனா தீர்க்கதரிசி. அவன் யோசிக்கிறான் பாரு, கடவுள் இப்படிதான்டா ரியாக்ட் பண்ணுவாரு. நான் வேகமா நடந்து போய் தேவையில்லாம நடந்து போய் நான் வந்து முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தான்டா அவமானப்பட்டு நிக்கணும். தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சு கடலுக்குள்ள போறான், கப்பல் ஆடுதான். ஏன்டா கப்பல் ஆடுதுன்னு வந்து பார்த்தா யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்டா கப்பல் ஆட்டம் நின்று போயிருமா. யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போடுறாங்க, உள்ள போனது எங்க போயிருக்கிட்டாரு, மீனா முதலையா, மீன். அது அப்பதான் நல்லா சாப்பிட்டு இருக்கும் போல யோனாவை சாப்பிட முடியாம அது டைஜஸ்ட் ஆகாம அதுக்கு வாயாலையும் வயிற்றாலையும் போய் அது வந்து வெளியில வந்து கக்கி தொலையுது. கக்கி தொலைஞ்சு யோனா வந்து நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா கடவுள் உள்ள வர்றாப்ல. எப்படி சீன் எல்லாம் பாத்தீங்களா, எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி நடந்திருக்கு பாத்தீங்களா. இல்ல தப்புன்னு வர்றாப்லையா, வந்த உடனே யோனா கிட்ட டே டே ப்ளீஸ்ரா போடா அப்படின்னு. அவ்வளவு கடவுள் கெஞ்சினதுக்கு அப்புறம் நம்மளால யோனா நினிவே நகர பட்டணத்துக்கு போறாப்லையா. போய் மலைக்கு மேலே நின்றுட்டு இந்த ஊரை இன்னும் கடவுள் கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு நைட்டு அல்லது நாளைக்கு காலையிலக்குள்ள தீக்கரையை ஆக்கிடுவார்னு சொன்ன அடுத்த செகண்டு நினிவே நகரத்து அரசன் நேராக ரூம்குள்ளே போகிறானா, சட்டையை கலட்டுறானா, சாம்பலை ஃபுல்லாக மொத்தமாக பூசுறானா, சாக்கூட உடுத்துறானா, நேராக போய் தெருவில் உட்காடுறானா. அரசனை பார்த்துட்டு 1000 பேர் உட்காருதான். பத்தாக்குறைக்கு கால்நடை நாய் பேய் கழுத குதிரை எல்லாம் வந்து உட்காருது வரிசையா தெருவுக்குள்ள. அடுத்த செகண்ட் கடவுள் மாறுறாரியா. அப்பதான் யோனா கேட்குறான், யோ லூசாயா நான் இல்லை, இதைத்தானையா நான் முன்னாடியே சொன்னேன், நீ எப்படி மன்னிச்சு விடுவேன்னு தெரியும் ஐயா, அதனால தானே நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு எங்க தெரியுமா போவாப்லையா யோனா. ஒரு பாறை ஒன்று இருக்குமா, பாறைக்கு பக்கத்தில் போய் வந்து உட்காந்துருப்பாப்லையா, பாறை சுடுமா, உடனே ஒரு சூற செடி வருமா, அப்படியே அந்த இடத்துல இளைப்பாரி அமைதியாக அத்துணையும் தியானம் செய்வாராம். நான் சொல்லல, திருவிவிலிய புத்தகம் சொல்லுது, திருவிவிலியம் சொல்லுது. ஒரு நிமிஷம் யோனா அத்துணையும் யோசித்து பார்க்கிறாப்ல. உள்ளார்ந்த தியானம் மட்டும்தான் கடவுள் யார் என்பதை ஆழமாக வெளிப்படுத்தும். பிரியமானவர்களே, அது ஆபிரகாமுக்கும் சரி, யோனாவுக்கும் சரி, யோனாவுக்கும் சரி, பவுலடியாருக்கும் சரி. பாருங்க, அமைதியான நேரத்தில் மேக்சிமம் இனி ஜபமாலையை தூக்கு. அமைதியான நேரத்தில் மட்டும்தான் நீ தியானம் செய்யறப்போ கடவுள் யார் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட், ஓடிக்கிட்டே இருக்கிறோம், உட்காந்து பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடுறோம். நாம பெத்த குழந்தைய நாம வளர்க்க முடியாம வாடகை தாயை ஏற்பாடு பண்ணி இந்த பிள்ளைய 3 மணி நேரமோ 8 மணி நேரமோ நான் ஆபீஸ் முடிகிற வரைக்கும் பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைய இன்னொரு அம்மா கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஆபீஸ் போறோம். அத்துணை தாத்தா பாட்டிகளும் ரெஸ்ட்ன்றதே கிடையாது. பெங்களூர் சிட்டி, சென்னை சிட்டில பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதும் தாத்தா தான், கூட்டிட்டு வர்றது பாட்டி தான். டர்ன் போட்டு ஷிஃப்ட் போட்டு கூட்டிட்டு போறாங்க. இவங்க அம்மா அப்பா எங்கன்னு டீச்சர் கேட்டா ஒரே ஒரு வார்த்தை, தாத்தா பாட்டி சொல்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்க சொல்லுது டீச்சர் கிட்ட, என்ன தெரியுமா, எங்க அப்பா அவரு, எங்க அம்மா இது. யார? தாத்தா பாட்டிய. அவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறோம். உட்காந்து யோசிக்கிறது, உட்காந்து தியானிக்கிறதுக்கும் நேரம் இல்லாம ஓடுறோம். இல்ல, இந்த இறந்து போயிட்டாரு நம்ம டைசஸ்ல பெர்க்மான்ஸ்னு ஒரு சாமி. சாப்பிடுவார், ரூம்குள்ள போவார், வேர்வை பயங்கரமா இருக்கும், பனியனை மாத்துவார், திருப்பி அங்கி போடுவார், கோயிலுக்குள்ள போய் உட்காந்துக்குருவாப்ல. மத்தியானம் லஞ்சுக்கு வெளியில வருவாப்ல, சாப்பிடுவாப்ல, வேர்க்கும், பனியன் மாத்துவாப்ல, திருப்பி கோயிலுக்குள்ள போயிடுவாப்ல. சாயந்தரம் 4 மணி போல வாக்கிங் போகணுமேன்ற ஒரு திருப்பத்துக்காண்டி வாக்கிங் வருவாப்ல. ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போவாப்ல, 1.5 மணி நேரம் அதுக்கு ஈக்குவலா கடவுள்கிட்ட உட்காந்துருப்பாப்ல. அவர் சொல்லுவாப்ல, என்ன தெரியுமா சொல்லுவாப்ல, அதுதான்டா என்னை இயக்குது. அவர் பக்கத்துல உட்காந்து நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதுதான்டா என்னை இயக்குது. அந்த உள்ளார்ந்த அமைதி மட்டும் தான்டா என்ன பேச வைக்குது, என்ன 4 தோசை சாப்பிட வைக்குதுன்னு சொல்லுவாப்ல. அவ்வளவு பெரிய மனுஷன். சாப்பிட வைப்பது கூட 2 தோசையிலிருந்து 4 தோசையாக மாறுகிறது என்று சொன்னால் கடவுளை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த தாகம். அன்னை மரியாள் யோசிச்சாப்ல. பிரியமானவர்கள், அன்னை மரியாள் ஸ்ட்ராங்கா யோசிச்சாப்ல. என்ன தெரியுமா, என் பிள்ளை என் கூட இருக்கணும், என் பிள்ளை என் கூட இருந்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க அல்ல, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க. அன்னை மரியாளினுடைய 2வது சாராம்சம். அன்னை மரியாளினுடைய ஓய்வு நேரத்தில் மரியாவினுடைய உள்ள சிந்தனை ஒன்றே ஒன்று மட்டும்தான், என் பிள்ளைய நான் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த பூசையை பார்க்கக்கூடிய நமக்கு எழக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை ஒன்று மட்டும்தான், என் அம்மாவை நான் விட்டு கொடுத்த கூடாது, என் அம்மா பிள்ளைய நான் விட்டு கொடுத்துட கூடாது. விட்டுறாத,
பரலோக தாயையும் பரலோக மைந்தனையும் தயவு செய்து விட்டுறாத, வாழ்க்கை வம்பா போயிருன்னு சொல்றேன். பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. 30 வயசு முடிய எவன் என்ன சொன்னாலும் என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன்னு பிடிச்சிச்சு பாரு அந்த அம்மா. அந்த அம்மா செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளை என் வீட்டுக்கு எது செய்ய வேண்டாயா, இந்த ஊருக்கு செஞ்சா போதும்யா. செஞ்சதனுடைய விளைவுதாயா மகிழ்ச்சி. எங்க தெரியுமா? காணா ஒரு திருமணம், ரசம் தீந்து போச்சான். அம்மா கிட்ட வந்து சொல்றாங்களாம், அம்மா நான் என்னடா பண்றதுன்னு கேட்கிறாப்லையா. உன் புள்ள தான் உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்றாங்களாம். தயங்கி போகுதான் அம்மா. இல்லை ரசம் தீந்து போச்சுறான்னு சொன்னோன்னே அவர் அதுக்கு மேலே பிகு பண்ணுறாராம். என் நேரம் என்ன வரல, தயவுசெய்து கிளம்புமா, நல்லா இருப்பேன். அந்த ஒரு அதிகாரம் தான் ஜாலியாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். அடுத்த அதிகாரத்துலேருந்து என்ன நொங்க கலட்டி சிலுவையில் ஏற்றி விடுவானுங்க, அதனால் பேசாமல் போமா அப்படின்ட்டு. இல்லை, இந்த அம்மா என்ன பார்த்தீங்களா, வெளியில் வந்துட்டு அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர் வேற எது சொன்னார், உள்ள என்ன சொன்னார், அம்மா என் நேரம் என்ன வரலன்னு. இந்த அம்மா வெளியில் வந்துட்டு ரொம்ப ட்ரிக்காக சொல்லும். என்ன தெரியுமா சொல்லும், அவர் இப்போ வருவாப்ல, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க. இல்லை, இவங்க பெக்கன்னு முழிக்கிறத வந்து பார்த்துட்டு அவரே கேட்பாரு ஒரு கேள்வி, நான் தான் என் அம்மா கிட்ட சொன்னேன்ல என் நேரம் என்ன வரலன்னு, அப்புறம் ஏன்டா பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்லை, உங்கள் அம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் செய்ய சொன்னாப்ல. அம்மாவினுடைய ஒரே ஆதங்கம் என்ன தெரியுமா, என் பிள்ளை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கஷ்டம் போயிடணும், என் பிள்ளை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைச்சிடணும், என் பிள்ளை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரசம் போல வாழ்க்கை இனிப்பாக மாறிடணும். இல்லை, ஐயோ, இப்படிப்பட்ட அம்மாவை தாயா 10 நாளா நம்ம வச்சு கொண்டாடுறோம். இந்த அம்மா எங்கெல்லாம் தியானம் படிச்சா அங்கெல்லாம் மகிழ்ச்சி இருந்ததுன்னு சொல்றேன். என் பிள்ளை வழியா நான் மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுப்பேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது கோவில்ல 2 கேரக்டர் பார்க்கறாங்க. ஒன்னு யாரு தெரியுமா, அண்ணாவுக்கு வயசு எத்தனை தெரியுமா, 83. இன்னொன்னு யாரை தெரியுமா பார்க்கறாங்க, சிமியோனுக்கு வயசு எவ்வளவு தெரியுமா, 112. ஆக அந்த 2 வயசான கட்டைகளும் கோயில்ல இயேசுவை சுமக்கிறப்போ அதுகிட்ட உள்ள ஒரு சந்தோஷம், ரெண்டுமே ஒரே வார்த்தையை சொல்லும், இனிமேல் நான் செத்து போயிடலாம்டா சாமி. வயசான காலகட்டத்தில் யாருக்காண்டி அவ்வளவு வெயிட்டிங், எந்த மகிழ்ச்சிக்காண்டி அவ்வளவு வெயிட்டிங்? இறையிலார்கள் சொல்றாங்க, அன்னை மரியாள் கடமையை நிறைவேற்றினார் என்பது ஒன்று, அன்னை மரியாள் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய இந்த வயதானவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார் என்பது இரண்டாவது. கைகளை தட்டி அன்னை மரியாள். நான் அதுதான் சொல்லுவேன், கோயிலுக்குள்ள மூத்தவங்க உள்ள இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா மகிழ்ச்சி தான். இன்னைக்கு எத்தனை வயசான பாட்டியம்மா எல்லாம் டை அடிச்ச பாட்டியம்மாவா அக்காவான்னு தெரியாம உட்காந்துருக்கீங்கல்ல, ரைட்? எத்தனை பாட்டியம்மா உட்கார்ந்துருக்கியோ, உனக்கு இன்னைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய மெசேஜ் என்ன தெரியுமா, உனக்கு கடவுள் இண்டிவிஜுவலா வந்து அன்னை மரியாளின் வழியாக அமைதியான நேரத்துல தியான நேரத்துல மகிழ்ச்சியை அள்ளி தெளிச்சு விட்டு போறாப்ல. காணா ஒரு திருமணத்துல எல்லா இனத்து மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்து ரசத்தை இனிப்பாக்கி இவங்க சிரிச்சுக்கினே போனாங்களாம். அதுல செகண்ட் ரவுண்டு போனவன் ஒருத்தவன் சொல்றான், இதுவரை இவ்வளவு நல்ல ரசத்தை பரிமாறாமல் வைத்து விட்டு ஏன் முதல் ரவுண்டுல கசப்பான ரசத்தை பரிமாறினீர்கள்? இல்ல, முதல் ரவுண்டு போனவனுக்கு தானே 2வது ரவுண்டுல ரசம் இனிப்பா இருக்கா கசப்பா இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம இனத்தை சார்ந்தவன் அவன். யோசித்து பாருங்களேன், எங்கெல்லாம் அன்னை மரியாளினுடைய உள்ளார்ந்த தியானம் இருந்ததோ அங்கெல்லாம் தியானத்தினுடைய முதலும் முடிவும் ஒன்று மட்டும்தான் சொல்லி தந்தது, ஏன் இயேசு என் கூட இருக்கணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏன் இயேசு என் கூட இருந்தா அடுத்தவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதற்கு எக்ஸாம்பிள் தான் காணா ஒரு திருமணமும் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தருணமும். இயேசு உள்ள இருக்கிறப்பவே சந்தோஷத்தை கொடுத்தாரியா, மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கின்ற பொழுது அவங்க 2 பேரும் தான் பேசிக்கினாங்களா? திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் பேசலையா? 2 குதிக்குது உள்ள கடந்துக்கிட்டு. எனக்கு பல்லாவரத்தில் ஒரு ஃபேமிலியை தெரியும், சென்னையில். அவர் சொல்றாப்ல என்கிட்ட, ஒரு மாசமா என் ஒய்ஃபையும் என் பிள்ளைகளையும் மாத்தி திட்டிக்கினே இருக்கிறேன் ஃபாதர். நான் எதுக்கு திட்டுறேன்னே தெரிய மாட்டேங்குது ஃபாதர். டென்ஷன், எரிச்சல், கோபம். ஒரு 2 நாள் சனி ஞாயிறுல ஆபீஸ் லீவு நேரத்தில் நேரம் ஆபீஸ்க்கு போனேன். உட்காந்து யோசிச்சேன், எதுக்குடா இந்த பிள்ளைகளை தேவையில்லாம திட்டுறோன்ட்டு. இன்னைக்கு காலையில என் பொண்டாட்டிக்கிட்ட நான் என்ன தெரியுமா ஃபாதர் சொன்னேன், இனிமேல் என் வீட்டை வச்சோ உன் வீட்டை வச்சோ நம்ம பிள்ளைகளை நான் ஒருபோதும் திட்டமாட்டேன்டான்னு சொன்னாப்பிள்ளையான். இல்ல, 2 நாளா யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுத்த உடனே மனைவியும் குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் என்பது குடும்பம் மாறுது. பிரியமானவர்கள், யோசித்து பாருங்க. சொல்ல வந்த மேட்டர் இதுதான். புரிஞ்சுக்கோங்க,
அன்னை மரியாளினுடைய உள்ளார்ந்த தியானம் இயேசுவை தனக்குள் வைத்துக் கொள்வது, தனக்குள் வைத்து கொண்ட காரணம் அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பது. மேக்சிமம் அமைதியாயிரு, அதிகமாக பேசாத, உறவை புதுப்பிக்கிறதுக்கு அந்த தியானம் மட்டும்தான் முக்கியமாக இருக்கும். உன்னுடைய வீட்டில் நீ அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறனா யோசிச்சு நிதானமா தியானித்து இருந்தாய் என்று சொன்னால் அந்த சந்தோஷம் அபரிவிதமாக போய் சேரும். யோனாவினுடைய தியான நேரம் கடவுள் யார் என்றை காண்பிக்க வைத்தது. ஆபிரகாமினுடைய தியான நேரம் கடவுளினுடைய வலிமையை காண்பிக்க வைத்தது. பவுலடியாரினுடைய தியான நேரம் இவர்தான் இயேசு என்பதை காண்பிக்க வைத்தது. அன்னை மரியாளினுடைய தியான நேரம் நமக்கு இயேசுவின் வழியாக மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதை அழகடந்த விதத்தில், அளவு கடந்த விதத்தில் நமக்கு இன்றைய நாளில் எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தியான நேரம், என்னுடைய அமைதியின் நேரம் என்னை சுற்றி உள்ளவர்கள் எத்துணை பேரை மகிழ்ச்சியால் திளைக்க வைக்கிறது என்பதுதான் இன்றைய நாளினுடைய கேள்வி. கேள்வியை உணர்ந்தவர்களாக வாழ இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமென்.